வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல மிக முக்கியமான ஒரு டிஃபென்ஸ் அப்டேட் பார்க்க போறோம். குடியரசு தின விழா அணிவகுப்பு, அதோடைய புது போட்டோஸ், அது ஒரு நாட்டோடைய குடியரசு திருவிழா, நாடே கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா. அதில் பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அதில் முக்கியமான சில விஷயங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்றதுக்கும் அதுக்குண்டான ஜியோ பொலிட்டிக்கல் மெசேஜிங் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பைரவ பெட்டாலியன் பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். ஃபாஸ்ட், ஸ்விஃப்ட், ப்ரிசைஸ், இந்த 3 வார்த்தை தான் பைரவ பெட்டாலியனோட ரொம்ப மிக முக்கியமானது. வேகமாக துல்லிய தாக்குதல் நடத்தக்கூடிய, ரொம்ப குயிக்காக மூவ் பண்ணக்கூடிய ஒரு படைப்பிரிவு. இப்போ நம்மளுடைய இராணுவத்தில் இருக்கக்கூடிய படைப்பிரிவுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபென்ட்ரி யூனிட்லேயுமே ஒரு காத்தக் கமாண்டோ படைப்பிரிவு இருக்கும். 30 வீரர்கள் அந்த பெட்டாலியன்லேயே தேர்ந்த பயிற்சி பெற்ற வீரர்கள் அப்படின்றவங்க இருப்பாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஹை லெவலில் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் யூனிட்னு சொல்லக்கூடிய பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் யூனிட், SF யூனிட்ஸ் இருப்பாங்க. இவங்க கமாண்டோ படைப்பிரிவினர் ஸ்பெஷல் மிஷன்ஸ்க்காக. இதுக்கு நடுவில் நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரியான ஒரு நிலைமை வருது, இல்லை கல்வான் மாதிரியான ஒரு படைபலம் வருது அப்படின்னா நாம இந்த இடத்துல குயிக்காக இன்னொரு பெரிய ஃபோர்ஸ் வேணும் மொபிலைஸ் பண்ணுறதுக்கு. இது இடைப்பட்ட கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு அதுதான் பைரவ பெட்டாலியன். அதோடைய அனுபவிப்பை நம்ம பார்த்தோம். அதன் பிறகு நம்மளுடைய சொந்த நாட்டு இனங்கள், நம்மளுடைய மோப்ப நாய்களாக இருக்கட்டும், நம்ம கேனைன் சோல்ஜர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பைரவ வீரர்கள், நாய்கள், அவங்க நடந்து வந்ததை பார்த்தோம், சல்யூட் பண்ணதை பார்த்தோம், அவங்களுடைய பயிற்சிகள் இருந்ததை நம்ம பார்த்தோம். 3வது இந்தியாவுடைய லாங் ரேஞ்ச் ஆன்டிஷிப் மிசைல்னு சொல்லக்கூடிய ஹைப்பர்சானிக் ரக ஏவுகணைகள். உலக வரலாற்றிலே இந்தியா முதல் முறையாக காட்சிப்படுத்துது. அந்த எலைட் கிளப் அப்படின்னு சொல்லக்கூடிய மேக் 15 வகை போகக்கூடிய 1500 கிலோமீட்டர் தூரம் போய் தாக்கக்கூடிய இந்திய தயாரிப்பான, இந்தியாவுடைய சொந்த தயாரிப்பான ஹைப்பர்சானிக் மிசைலை இந்த முறை நம்ம காட்சிப்படுத்தியிருந்தோம். அதன் பிறகு பிரம்மாஸ், மிகப்பெரிய ஒரு பிரம்மாஸ்திரம் நம்மளுடைய வரலாற்றில், நாட்டுடைய பாதுகாப்பு அரணில், குறிப்பாக ஆப்ரேஷன் சிந்தூரில் அதோடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றத பார்த்தோம். அதை நம்ம அதிகமான ஒரு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ ஆஃப் த டேன்னு சொல்லக்கூடிய இந்திய விமானப்படை ஆப்ரேஷன் சிந்தூர் ஃபார்மேஷனில் வந்தாங்க. அதில் ரஃபேல் இருந்ததை நம்ம பார்த்தோம், தேஜஸ் இருந்ததை நம்ம பார்த்தோம், ஜகுவார்ஸ் இருந்ததை நம்ம பார்த்தோம், மிராஜ் இருந்ததை நம்ம பார்த்தோம். இது எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு சில ஸ்ட்ராட்டஜிக் மெசேஜிங்கை நம்மளுடைய அட்வர்சரிஸான பாகிஸ்தான் மற்றும் சீனா உலகத்துக்கும் கொடுக்குது. இந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய சிறப்பு விருந்தினராக ஐரோப்பிய யூனியனுடைய கமிஷனர் இருந்ததை நம்ம பார்த்தோம். அவங்களுமே அவங்க போட்ட ட்விட்டர் பதிவில் வாழ்க்கை, நம்மளுடைய இந்த வாழ்க்கை சக்கரம் எப்படி மாறுது அப்படின்றத பார்த்தோம். அதே ஐரோப்பாவை சேர்ந்து நம்மளை ஒரு காலத்தில் அடிமைகளாக இருந்தோம். அவங்களுக்கு இன்னைக்கு இட்ஸ் அ பிளஷர் அண்ட் ஹானர் டு பி த கெஸ்ட் ஆஃப் இந்தியாஸ் ரிப்பப்ளிக் டே அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறது எங்களுக்கு பெருமையாக இருக்குது அப்படின்ற போது இந்தியா இனிமேல் லீட் பண்ண போகுது அப்படின்ற அந்த மெசேஜிங்கை நம்ம கிளியராக பார்க்க முடிஞ்சுது. இப்போது கிளியர் கட்டாக நம்ம கோர் ஸ்ட்ராட்டஜிக் மெசேஜிங் என்ன, இது ஜஸ்ட் ஒரு பரேடு, நம்ம டொமஸ்டிக் ஆடியன்ஸ்க்காக மக்கள் கொண்டாடுறதுக்காக நடத்தப்பட்டதுக்கு மட்டும் கிடையாது. இதில் பல அரசியல் பின்புலம் அப்படின்றது இருக்குது. உலக அரசியலில் நம்ம இதை உத்து பார்க்கணும். இப்போ இந்தியா சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னா, அந்த பாலக்கோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைக்கில் நம்ம மீட்டியார் ரக ஏவுகணைகளை யூஸ் பண்ணியிருந்தோம். ஆப்ரேஷன் சிந்தூர்லையுமே நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். பட் பாகிஸ்தான் கட்டமைச்ச நரேட்டிவ் வார்ஃபேரில் இதெல்லாம் பயன்படுத்த வேண்டியதெல்லாம் ஃபெயில் ஆச்சுன்னாங்க. அந்த விமானங்கள் எல்லாமே இந்த ஆயுதங்கள் பொருத்தி வந்துச்சு. குறிப்பாக மீட்டியார் ரக ஏவுகணைகள் இந்தியாவோட சொந்த தயாரிப்பான அஸ்த்ரா மார்க் 2, அதோடைய இதுவும் நம்மளுடைய சுக்கோய் ரக விமானத்திலையும், மிராஜ்லையும், ஈவன் ஜகுவார்லையுமே ஃபிட் பண்ணதை நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ இது முதல் முறையாக உலகத்துக்கு இந்தியா, பொதுமக்களுக்கே நம்ம பார்வைக்கே முதல் முறையாக அது வருது. ஸோ கிளியர் கட்டாக பாலக்கோட் அப்படின்றது ஒன் ஆஃப் ஸ்ட்ரைக் கிடையாது. சிந்தூர் அப்படின்றது நம்மளுடைய டீப் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி மற்றும் ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டிக்கு ரொம்ப மிக முக்கியமாக இருந்துச்சு. இந்த இடத்துல நம்ம பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் சொல்கிறதுனா, இதை விட பெட்டர் வெப்பன்ஸு எங்ககிட்ட இருக்குது, அது வரைக்கும் நாங்கள் பயன்படுத்தலை, தேவைப்பட்டால் பயன்படுத்த முடியும்னு. அது டிப்ளாய்டாக ரெடியாக வந்துச்சு. தேவைப்பட்டால் அந்த ஏவுகணை இந்தியாவில் ஃபயர் கூட பண்ண முடியும் டெல்லியிலேருந்து. ஸோ அது கிளியர் கட்டாக எதிரிகளுக்கு கொடுக்க மெசேஜிங். நீங்கள் பார்த்தது இது வரைக்கும் ஜஸ்ட் ட்ரெய்லர் தான், படம் ஒன்றும் பாக்கி இருக்குது அப்படின்றது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய லேயர்டு அட்டாக், கவுண்டர் அட்டாக் அப்படின்றது மீட்டியார் இருக்குது, அஸ்ட்ரா இருக்குது, பிரம்மோஸ் இருக்குது, ராம்பேஜ் இருக்குது. இது 4மே டெட்லியான ஒரு காம்பினேஷன். இப்போ பாகிஸ்தானோ இல்லை சீனாவோ பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டோடைய டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜியில் அடுத்தடுத்த கட்ட PL-15 இருக்கும், PL-10 இருக்கும். இப்போ அடுத்தது அவங்க PL-16 நோக்கி போகிறாங்க. ஒரே சீரியஸ் ஆஃப் வெப்பன்ஸ் இருக்கும். ஆனால் இந்தியாவை பாருங்கள், மீட்டியார்,
கிரவுண்ட் ஸ்ட்ரைக்குக்கு தெளிவான ஒரு வெப்பன். அடுத்தது அஸ்ட்ரா, மீட்டியார் வந்து நம்ம ரஃபேலோட சேர்த்து வாங்கணும். அடுத்தது அஸ்ட்ராவை இன்னைக்கு நம்ம ஃபேஸ் அவுட் பண்ணக்கூடிய ஜகுவார், மிராஜ் போன்ற விமானங்களில் கூட இதை நம்ம ஃபிட் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது பிரம்மாஸ் ரக ஏவுகணையுமே இந்த விமானங்களில் பொருத்தப்பட்டிருக்கு. அடுத்தது ராம்பேஜ். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச், கண்ணுக்கு எட்டாத தூரம் இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் உள்பகுதிகளில் இருக்கக்கூடிய டார்கெட்ஸை துல்லியமாக எப்போ இந்தியா நினைச்சாலும் தாக்க முடியும் அப்படின்றதுக்கான கிளியர் கட் மெசேஜிங். இது அப்படியே நீங்கள் அருணாச்சல் பார்டர்லையும் சரி, இந்தியாவோட திபெத் எல்லையிலையுமே சைனாக்குமே நம்ம ஒரு தெளிவான மெசேஜ் வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட அட்டென்ஷனை சீக் பண்ணுது அப்படின்றது பல குற்றச்சாட்டுகள் பல காலங்கள் வந்துச்சு. இவங்க வந்து ஒரு ஆயுதமே நம்ம வாங்கினோம்னா அது வெளிநாட்டுக்காரர்கள் யாரா வெள்ளைக்காரர்கள் யாரா பார்த்து சொன்னாங்க தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, இனி அந்த நிலைமை கிடையாது. இந்த கர்வாத்தியாபாத் அப்படின்ற இந்த இடத்துல, கர்த்தாவியாபாத் அப்படின்ற இந்த பாதையில் ஐரோப்பிய யூனியன் வந்து நம்ம கூட்டிகிட்டு வந்து பாருங்க எங்ககிட்ட இருக்குன்னு நாங்கள் காமிக்கல. இந்த இடத்துல நம்ம ஐரோப்பிய யூனியனை கூட நிற்க வச்சு சரிசமமாக நம்ம ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் என்ன, நம்ம இராணுவ வலிமை என்ன அப்படின்றத காட்டுறோம். அதே மாதிரி டிட்டரன்ஸ் அப்படின்றது இனி பப்ளிக். இந்த கன் கேமரா ஸ்டைல் ப்ரூஃப், கியூரேட்டட் ஃபுட்டேஜ், இப்போ விமானப்படை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தளத்தில் ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தாங்க. அதில் பாகிஸ்தானுக்கு உள்ள நடத்தப்பட்ட தாக்குதல், பாகிஸ்தானுடைய பொதுமக்கள் எடுத்து வெளியில் போட்ட வீடியோஸ் எல்லாமே கம்பைல் பண்ணியிருந்தாங்க. உலகத்துக்கு தெளிவாக இது ஒரு டிஃபென்சிவ் ஃபோர்ஸ் கிடையாது, இது ஒரு டிட்டரன்ஸ் ஃபோர்ஸ். இன்னும் அஃபென்சிவ் கேப்பபிலிட்டின்னு நம்ம காமிக்கல, பட் தெளிவாக எங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்றது காட்சிப்படுத்தப்பட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரில் இந்தியா இப்போ நுழையுது அப்படின்றத பார்க்குறோம். இப்போது மீட்டியார் ரக ஏவுகணை எடுத்திங்கன்னா ரஃபேல்லையுமே இருந்துச்சு, தேஜஸ்லையுமே இருந்துச்சு. அப்போ கிளியர் கட்டாக பாகிஸ்தான் சைடில் இவங்க கட்டமைச்ச பொய் என்னன்னா, மீட்டியாரை இந்தியா பயன்படுத்த முடியல, அதை பயன்படுத்த தெரியல, அது மேல் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த 2 விமானங்கள்லையுமே இந்த ஏவுகணை பொருத்தப்பட்டிருக்கிறது. கிளியர் கட்டாக நாமோ இந்த மே 7லேருந்து 10 நடந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் பயன்படுத்தணும் அப்படின்றத உலகத்துக்கு காமிச்சிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏர் என்கேஜ்மெண்ட்டில் இந்தியாவுடைய நோ எஸ்கேப் ஜோன் அப்படின்றத இந்தியா கிரியேட் பண்ணிடுச்சு. அந்த நோ எஸ்கேப் ஜோன் ஒரு 150-200 கிலோமீட்டருக்குள்ள பாகிஸ்தானுடைய விமானம் ஏதாவது வந்துச்சு, இல்லை பாகிஸ்தானுடைய மிலிட்ரி பேசஸ் அங்கே இருக்கு அப்படின்னா அதை எப்போ வேணாலும் தங்கு தடையின்றி இந்தியாவால் தாக்க முடியும் அப்படின்ற மெசேஜை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி மிராஜ் 2000 எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் லோடு கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபுல் லோடில் மிராஜை வந்து நம்ம பாலகோட் ஸ்ட்ரைக்கில் பயன்படுத்தியிருந்தோம். ஸோ அன்னைக்கு பண்ணதை இன்னைக்கும் எங்களால் பண்ண முடியும், இன்னும் துல்லியமாக எங்களால் தாக்க முடியும் அப்படின்ற மெசேஜ் இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அஸ்த்ரா ஏவுகணை இந்திய தயாரிப்பு, சுகோய் 30 MKI மற்றும் ஜகுவார் ரக விமானத்தில் இது வந்து பொருத்தப்பட்டிருந்துச்சு. இந்த விமானம் பிவிஆரோடைய பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் வகையை சேர்ந்தது. கம்ப்ளீட்டாக பாகிஸ்தான் விமானங்களை இந்தியாவுடைய எல்லைக்கு உள்ள ரொம்ப உள்பகுதியிலிருந்தே நம்ம சுட்டு வீழ்த்த முடியும் அப்படின்றதும், அதே மாதிரி ஜகுவார் ஒரு டீப் ஸ்ட்ரைக் ஏர்கிராஃப்டாக அதை மாற்றிருக்கு. ஜகுவார் ஃபேஸ் அவுட் ஆயிருச்சு, ஜகுவாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இன்னைக்கு நம்மளுடைய தேஜஸ் MK2 Mark 2 ரக விமானங்கள் நம்ம உள்ளே கொண்டு வரதா இருக்கும். ஸோ இது வந்து வெறும் ஒரு பாம் ட்ரக் கிடையாது. இந்த இடத்துல நம்மளுடைய எனிமி ஏர் டிஃபென்ஸை கிளியர் கட்டாக உடைச்சி தகர்த்து இந்தியாவுடைய இருக்கிறதுலே பழைய விமானத்தையும் நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றத உலகத்தை காமிச்சிருக்கோம். அதே மாதிரி மிக முக்கியமாக ஏர் டிஃபென்ஸ் A2 AD மிஷன் சொல்லுவாங்க. அதாவது பிரம்மோஸ் ரக ஏவுகணையை சுகோய் 30 MKIல ஃபிட் பண்ணி காமிச்சது பாகிஸ்தான் மற்றும் சைனாவுடைய ஹை வேல்யூ டார்கெட்ஸ், அவங்களுடைய கமாண்ட் போஸ்ட், அவங்களுடைய ரேடார், அவங்களுடைய நெட்வொர்க் சென்டர்ஸ் மற்றும் அவங்களுடைய விமானத்தளங்கள் மற்றும் அவங்களுடைய ஹேங்கர்ஸை அட் வில் எப்போ நினைச்சாலும் இந்தியாவில் தாக்க முடியும். ஏன்னா பிரம்மோஸை தடுத்ததுக்கான சரித்திர வரலாறு இதுவரை கிடையாது. நிச்சயமாக இதோடைய ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் அட்லீஸ்ட் நமக்கு அடுத்த 10-15 வருஷம் அப்படின்றது இருக்கும். அதுக்குள்ளே நம்ம பிரம்மோஸ் என்ஜியோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வெப்பன்ஸும் நம்மக்கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஃபேலில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய ஹேமர் கிளியர் கட்டாக அர்பன் டார்கெட்ஸில் துல்லியமாக ஒரு பில்டிங்கை தாக்கும் பொழுது ஹேமர் அப்படின்றது நம்ம பாலக்கோட்டில் நடந்த தாக்குதலில் நம்மளுடைய பாகிஸ்தானில் நம்மளுடைய இந்த மர்கத் சுபான் அல்லா அப்படின்ற காம்ப்ளெக்ஸ், மஜித் காம்ப்ளெக்ஸில் தாக்குனதில் இதுதான் பயன்படுத்திருக்கப்பட்டிருக்கு அப்படின்றத கிட்டத்தட்ட இந்தியா உறுதி செய்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராம்பேஜ் ரக ஏவுகணைகள் சுகோய் 30 MKIல பொருத்தப்பட்டது. கிளியர் கட்டாக அவங்களுடைய ரேடார்ஸ், ஹேங்கர்ஸ் மற்றும் கண்ட்ரோல் சென்டர் இதை வச்சு தான் நாங்கள் தாக்கணும் அப்படின்றத உலகத்துக்கு இந்த இந்திய விமானப்படை காமிக்கிறாங்க. அதன் பிறகு S-400 அப்படின்றது
நம்ம உள்ள வர பாகிஸ்தான் விமானங்கள் எப்படி சுட்டு வீழ்த்தணும், அவங்களுடைய பாபர் ரக பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள் டெல்லி நோக்கி ஏவப்பட்ட போது மே 8ஆம் தேதி இரவு அது ஏவப்பட்ட போது அதை எப்படி தடுத்தோம் அப்படின்றதையும் நம்ம கிளியராக காமிச்சிருக்கோம். ஸோ கிளியர் கட்டாக பாகிஸ்தானுக்கு இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் ஃபார்மேஷன் அப்படின்றது Su-30, MiG-29, ஜகுவார், ரஃபேல் இது எல்லாமே உள்ள கொண்டு வரும்போது ப்ரிசிஷன், டெப்த் மற்றும் ஜாயின்னஸ் இந்த மூணுத்தையும் குறிக்கிறதுக்கான ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஹல்காம் ஸ்டைல், மும்பை ஸ்டைல் நீங்கள் இன்னொரு முறை பண்ணீங்க அப்படின்னா நான் இப்போ தியேட்டர் வைடு ட்ரை சர்வீசஸ் பனிஷ்மெண்ட்டு இது ஒரு சிம்பாலிக்காக இங்கே அங்கே ஒரு சின்ன குறிப்பிட்ட இடத்துல தாக்குதல் நடத்துறது கிடையாது. பாகிஸ்தான் முழுவதும் இந்த தாக்குதல் இனிமேல் நடத்துவோம் அப்படின்றது அந்த ஃபார்மேஷனை வச்சு நம்ம உணர்த்துறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளோட ஓசின் நரேட்டிவ், ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் நரேட்டிவ் நமக்கு ரொம்ப எதிராக போச்சு. அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்திய விமானப்படை இந்த வீடியோவை அவங்க அப்பயே பப்ளிஷ் பண்ணியிருக்கணும், பட் நெவர் டூ லேட் இப்போ அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. சைனாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பிரம்மோஸ், Su-30 MKI, S-400 மற்றும் ரஃபேல். பிரம்மோஸ் இது வரைக்கும் நம்ம க்ரூயிஸ் ரக ஏவுகணை அப்படின்னு சொன்னால் கூட பிரம்மோஸில் நம்ம அணுவாயத்தையும் பொருத்த முடியும். அதாவது சைனாவுக்கு ரொம்ப கிளியர் கட்டான இதை சொல்கிறோம். ஸோ மீண்டும் கல்வானில் வாலாட்டின மாதிரி இல்லை தோக்லாமில் வாலாட்டின மாதிரி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்தியா இதை பயன்படுத்த தயங்காது அப்படின்ற மெசேஜை கிளியராக கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய யூனியனுடைய தலைவர்கள் இன்னைக்கு சீஃப் கெஸ்டாக இருக்கிறது, இஓட கண்டின்ஜென்ட் மார்க்கெட்டிங் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பைலேட்ரல் கெஸ்ட். இதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஆஃப் ஆனர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒரு தலைவரோட பேர் கூட ஞாபகம் இருக்காது. இப்போ கிளியர் கட்டாக யார்கிட்ட இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பில் போகிறாங்களோ அவங்கள தான் நம்ம இன்வைட் பண்ணுறோம் அப்படின்ற போது ஐரோப்பிய யூனியனுக்கு உண்டான அந்த கிளியர் கட்டான மெசேஜிங்கை நம்ம கொடுக்குறோம். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா ஒரு ஸ்டெபிலைசிங் போல், இந்தியாவுடைய வளர்ச்சி உலக அமைதிக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு அவங்க சொன்னது. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அந்த இடதுசாரி ஊடகங்கள், அங்கே இருக்கக்கூடிய என்ஜிஓக்கள், திங்க் டேங்க்ஸை வச்சு இந்தியாவை பற்றி ஒரு தரங்கட்ட சர்வே பண்ணுறது, பொய் செய்திகளை பரப்புன்றதை நிறுத்திக்கங்கன்ற இன்டைரக்ட் மெசேஜிங்குமே அங்கே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹானர் ஆஃப் அ லைஃப் டைம் அப்படின்னு அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. நல்லா கவனிங்க, பிரிட்டிஷர்கள், ஐரோப்பியர்கள் அவங்களுடைய வார்த்தையில் ஒரு இருக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஹானர் ஆஃப் த லைஃப் டைம்னா என்னுடைய வாழ்க்கையிலே கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அங்கீகாரத்தை கொடுக்குற இடத்துல இந்தியா இருக்குன்றதை இன்னைக்கு ஐரோப்பிய யூனியன் முழுவதும் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ வரக்கூடிய இந்த ஐரோப்பிய யூனியன் இந்திய உறவுன்றது ஒரு ரொட்டீன் எஃப்டிஏவா இல்லாமல், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டாக இல்லாமல் ஒரு காம்ப்ரஹென்சிவான ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்புக்கு போக போகிறாங்க. 20 வருட காலம் நம்ம ரொம்ப ப்ரொடெக்ஷனிஸ்டாக இருந்திருக்கோம். வெளிநாட்டு கம்பெனியில் உள்ள அலோவ் பண்ணிட்டா இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் போன்ட்டு. பட் ஃப்ராங்காக இப்போ அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த 30 வருடம் 900 ஆரம்பிச்சு 1990களில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 35 வருடம் இந்திய நிறுவனங்களுக்கு சர்வதேச நிறுவனங்களோட போட்டி போடக்கூடிய அளவுக்கான அந்த கம்ஃபர்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம். இன்னைக்கும் நீங்க மார்க்கெட்ல வாங்கக்கூடிய கார்ல ஒரு ஐரோப்பாவோட காரை நீங்க வாங்குறீங்க, ஒரு இந்திய நிறுவனத்தோட காரை வாங்குறீங்கன்னா அது தரத்தில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பார்க்கலாம். விலை ஒண்ணுதான். அப்ப இந்த 35 வருஷத்துக்கு அப்புறமும் நீங்க உங்க தரத்தை உயர்த்தாம இருக்கிறீங்க அப்படின்னா அது சரியான இது கிடையாது. ஸோ ஐரோப்பிய யூனியன்ல இப்ப இருக்கக்கூடிய 110% வரி, அங்க இருக்கக்கூடிய கார்களை இந்தியாவில் விற்கிறதுக்கு 110%. ஏன்னா உள்ளூரில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸை நம்ம கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ அதோடைய குளோபலைசேஷன், உண்மையான குளோபலைசேஷனுக்கு இப்போ இந்தியா இப்போ தான் மூவ் பண்ணுறாங்க. அந்த 110% வரியை 40% வரியாக குறைச்சு அதன் பிறகு 10% வரியாக குறைக்க போகிறாங்க. ஸோ ஐரோப்பியாவுடைய கார்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரம் மற்றும் அதோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்திய கார்கள் அந்த தரத்துக்கு கம்பீட் பண்ண கொடுத்ததுக்கான ஒரு பாசிட்டிவான புஷ்ஷை அரசாங்கம் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பிய யூனியனோட இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை அதிகமாக போடணும்னு விருப்பப்பட்டது சைனா தான். சைனாக்குமே ஒரு கிளியர் கட்டான மெசேஜை நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போது சைனாவோடைய ரியாக்ஷனு, டிஃபென்ஸ் கம்யூனிட்டியோட ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக அவங்க சொல்கிறாங்க. இப்போ ரெட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க சைனீஸ் நரேட்டிவ், பாகிஸ்தான் நரேட்டிவ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல ஜம்ப் பெரிய எக்ஸிபிஷனும் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, பெரிய பைக் ஸ்டண்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் பெரிய பைக் ஸ்டண்ட் சர்க்கஸில் கூட தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ரோபோடாக்ஸு, சர்க்கஸ் அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் இருக்குது. பட் திங்க் டேங்க்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா போஸ்ட் சிந்தூர் அப்படின்றது கிளியர் கட்டாக நமக்கு ஒரு பெரிய ஒரு இதை கொடுத்துருக்கு. நம்ம அதை கொண்டு போக போகிறோம் அப்படின்றத, சிந்தூருடைய வெற்றி இதில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத கிளியராக சொல்கிறாங்க. ஸோ கிளியர் கட்டாக உலகத்துக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் மெசேஜிங், நாம ஒரு மிடில் பவராக இருந்து இப்போ ஒரு சர்வதேச உலக சக்தியாக மாறுறதுக்கான அந்த தயக்கம் அப்படின்றது இன்னைக்கு கிடையாது. இந்தியாவுக்கு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கான கிளியர் கட்டான மெசேஜிங் தான்.
உங்கள் கருத்துக்களை நின்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.